நாங்க 2 பேரும் 7 வருஷமா லவ் பண்ணி இப்பதான் ஜூன் 16 வந்து நாங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். கடலூர் மாவட்டத்துல ரெஜிஸ்டர் பண்ணோம். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்பி ஆபீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்த பாதுகாப்பு தேடி அவங்க காணை ஸ்டேஷனுக்கு வந்து டைரக்ட் பண்ணாங்க. ஊருக்கு போகும்போது அவரை வந்து எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 80 பேர் கிட்டத்தட்ட எங்க அப்பா அவர் வந்து எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவரை வந்து அடிச்சிருக்காங்க. மங்களமேடு இன்ஸ்பெக்டர் வந்து பாலாஜி அவர் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியும் இப்போ வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. கௌரவ கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நாங்க எப்படி வந்து சேஃப்டியா இருக்கிறது? ஆடியோ ரெக்கார்டிங் எல்லாமே இருக்கு. எங்க மாமனார் கிட்ட வந்து ஃபோன் பண்ணி உன் பையனை வந்து எங்க ஆளுங்க பைக்கை விட்டு தூக்கிடுவாங்க, அடிச்சிருவாங்க. ஒன் வீக்கா அங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காங்க. 1 வீக்கா ஆகி இப்போ என்ன 13 நாள் ஆச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து. இது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் கூட அங்க எடுக்க கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன்ல மங்களமேடு போலீஸ் எங்க மாவட்டத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் யாருமே வந்து ஆக்ஷன் எடுக்கல. நாங்களே விழுப்புரம் போய் தான் ஆஜரானோம். நாங்க இப்போ அந்த சைடு போனாலே எங்களை கௌரவ கொலை பண்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. நாங்க என்னோட ஹஸ்பண்ட் இருந்த பழைய வீட்டுக்கு ஆளுங்களோட தேடி வந்திருக்காங்க. நாங்க எங்க இருக்கோம் என்ன பண்றோம்ன்றதை தேடி கண்டுபிடிச்சு ஏதாவது பண்ணணும்ன்றதுக்காக ஆளுங்க தேடி வந்திருக்காங்க. நேற்று இவ்வளோ நடந்துமே கூட நேற்று ஃபோன் பண்ணி மிரட்டி இருக்காங்க. இந்த மாதிரி நாங்க வந்து உன்னை நினைச்சிருந்தா ஐசியூல கூட அடிச்சு வச்சிருக்க முடியும், ஆனா நாங்க வந்து அதை பண்ணல, பாவம் பார்த்து விட்டுட்டு இருக்கோம். வணக்கம், என்னோட பேர் வந்து கிருபா. நான் வக்கீல் படிச்சிருக்கேன். இப்போதான் 5 years BLLB முடிச்சிருக்கேன். எனக்கு 22 வயசு ஆகுது. என் ஹஸ்பண்ட் பேர் ராஜ்கிஷோர், இவருக்கு 23 வயசு ஆகுது. நாங்க 2 பேரும் 7 வருஷமா லவ் பண்ணி இப்போதான் ஜூன் 16 வந்து நாங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். மேரேஜ் பண்ணிட்டு 17ஆம் தேதி ரெஜிஸ்டர் பண்ணோம். நாங்க கடலூர் மாவட்டத்துல ரெஜிஸ்டர் பண்ணோம். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்பி ஆபீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்த பாதுகாப்பு தேடி அவங்க காணை ஸ்டேஷனுக்கு வந்து டைரக்ட் பண்ணாங்க. காணை ஸ்டேஷனுக்கு டைரக்ட் பண்ணோம். 18ஆம் தேதி எங்க 2 வீட்டு சைட்ல இருந்து பேரண்ட்ஸ் வந்து பேசினாங்க. பேசி முடிச்சு அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறமும் எங்க மாமனார் வந்து ரீசெண்டா இப்போ 9ஆம் தேதி வந்து அவர் நகையை மீட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிருக்காரு. ஊருக்கு போகும்போது அவரை வந்து எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 80 பேர் கிட்டத்தட்ட எங்க அப்பா எங்க சொந்தக்காரங்கள ரவிச்சந்திரன் இன்னொருத்தர் இருக்காரு. அவரு PMKல இருக்கக்கூடிய பாலி. எங்க அப்பா வந்து முக்கியமா ADMKல ஒன்றிய செயலராக இருக்காரு. அவர் வந்து எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவரை வந்து அடிச்சிருக்காங்க. போலீஸ்க்கு கால் பண்ணாலும் போலீஸ் வந்து 2 மணி நேரமா வந்து பிரச்சனை நடக்கிற இடத்துக்கு வரவே கிடையாது. வராதனால எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. இன்ஸ்பெக்டர் வந்து மங்களமேடு இன்ஸ்பெக்டர் வந்து பாலாஜி அவர் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியும் இப்போ வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அதுக்கப்புறம் எஸ்பி ஆபீஸ்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. எஸ்பி ஆபீஸ்லயும் இது வரைக்கும் எந்த ஆக்ஷனுமே எடுக்கவே கிடையாது. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இங்க சோசியல் ஜஸ்டிஸே கிடையாது, செகுலரிசமும் கிடையாது. நாங்க எப்படி வந்து எங்களுக்கு வந்து கௌரவ கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நாங்க எப்படி வந்து சேஃப்டியா இருக்கிறது? அவங்களுக்கே எங்க மாமனார் மாமியாருக்கு அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்களுக்கே இந்த நிலைமை, நான் இப்போ எங்களுக்கு என்ன நிலைமை? நாங்க வந்து உயிரோட இருக்கணுமா இருக்க கூடாது? இந்த கவர்மெண்ட் வந்து கரெக்டான ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கல எங்களுக்கு. நாங்க வந்து பாதுகாப்பு தேடி இங்க வந்து வந்திருக்கோம். இப்ப கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் கொடுக்கறதுக்காக வேற போறோம். இப்ப இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். மிரட்டுற விதமா என்னென்ன வார்த்தைகள்? மிரட்டுற விதமா ஆடியோ ரெக்கார்டிங் எல்லாமே இருக்கு. எங்க மாமனார் கிட்ட வந்து ஃபோன் பண்ணி ஆடியோ ரெக்கார்டிங் வந்து நாங்க பென்ட்ரைவ்ல பதிவு பண்ணி வச்சிருக்கோம். அவங்க வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீ என்னைக்கு இருந்தாலும் ஊருக்கு வந்து தானே ஆகணும், உன் பையனை வந்து எங்க ஆளுங்க பைக்கை விட்டு தூக்கிடுவாங்க, அடிச்சிருவாங்க. எங்க மாமியார முக்கியமா வந்து அந்த பிரச்சனை நடக்கும்போது ஆம்புலன்ஸ் மாமனாரையும் மாமியாரையும் ஆம்புலன்ஸ்ல கூட ஏத்த விடாம பிரச்சனை பண்ணிருக்காங்க. அவருக்கு மண்டையில அடிபட்டு பெரம்பலூர் GHல அட்மிட் ஆயிட்டு 1 வீக்கா அங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காங்க. 1 வீக்கா ஆகி இப்போ என்ன 13 நாள் ஆச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து. இது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் கூட அங்க எடுக்க கிடையாது. கம்ப்ளைண்ட் வந்து இல்ல, எங்க முக்கியமா அங்க அவரை தாக்குன ஒரு 5 பேர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எங்க அப்பா எங்க சொந்தக்காரங்கள்ல ரவிச்சந்திரன் ஒருத்தர். எங்க அப்பா பேரு ரவிச்சந்திரன், அவரு பேரு ரவிச்சந்திரன் தான். எங்க அப்பா வந்து ADMKல ஒன்றிய செயலாளரா இருக்காரு. எங்க சித்தப்பா வந்து PMKல இருக்காரு, ஒரு பொறுப்புல இருக்காரு. இன்னொருத்தர் ரவிச்சந்திரன், அவரும் எங்க சொந்தக்காரர் தான். அவருமே வந்து ஒரு எல்லாமே சேர்ந்து பாலிடிக்ஸா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எந்த ஆக்ஷனுமே பண்ண விட மாட்டேன்றாங்க. அங்க எந்த ஆக்ஷனும் எடுக்காதனால நாங்க இப்போ இங்க சென்னைக்கு வந்து நாங்க ஏதாவது நாங்க எங்களோட சேஃப்டிக்காக வந்திருக்கோம். கண்டிப்பா வந்து எங்களுக்கு TN கவர்மெண்ட் வந்து சேஃப்டி கொடுத்தாகணும். சேஃப்டி கொடுக்கலன்னா நாங்க எங்க போறது? தமிழ்நாட்டுல இருக்கோம், நாங்க எங்க போக முடியும்? இப்போ நீங்க உள்ள போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க இல்லையா? இன்னும் கொடுக்கல. இனிமே தான் கொடுக்க போறோம். சோ இப்போ இதுல மேற்கொண்டு அவங்க அட்டாக் பண்ண சிச்சுவேஷன் உங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல், உங்களை வந்து தாக்குனது முயற்சி? எங்களுக்கு வேற ஜாதின்றதால அவங்க வீட்டுல வந்து ஏத்துக்கல. எங்களோட குடும்பம் வந்து அங்க ஒரு குடும்பம் தான். இவங்களோட குடும்பம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதனால வந்து
நீ எப்படி வந்து தாக்கலாம், நீ எப்படி வந்து லவ் பண்ணி கூட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல மங்களமேடு போலீஸ் எங்க மாவட்டத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் யாருமே வந்து ஆக்ஷன் எடுக்கல. நாங்களே விழுப்புரம் போய் தான் ஆஜரானோம். இங்க வந்து யாருமே எந்த ஆக்ஷனும் எடுக்கல. நாங்க இப்போ அந்த சைடு போனாலே எங்களை கௌரவ கொலை பண்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. அதனால நாங்க பாதுகாப்பு கேட்டு இங்க வந்திருக்கோம். ஜாதி தான் அவங்க வந்து மெயின், அவங்களுக்கு ஜாதி தான் என்ன பாக்குறாங்க. ஆணவ கொலை பண்ண பாக்குறாங்க. எனக்கு வந்து பாதுகாப்பு வேணும். அதனால இவங்க இங்க அப்பா நாங்க வந்து அம்மாவுக்கே அந்த நிலைமைனா அப்போ எங்களுக்கு என்ன நிலைமை ஆகும்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆக்ஷன் எடுக்கலாம் நாங்க நம்புறோம். எங்களுக்கு வந்து மேரேஜ் ரெஜிஸ்டரான சர்டிபிகேட் இருக்கு. ஜெராக்ஸ். ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் இருக்குங்களா, அது கொஞ்சம் காட்ட முடியுமா? இவங்க பாருங்க, ஆடியோ ரெக்கார்ட் பண்ண எவிடன்ஸ் இருக்கு. நாங்க அங்க பெட்டிஷனும் கொடுத்துருக்கோம். அங்க 2 பேரும் மேரேஜ் ஆன போட்டோ இது. நாங்க என்னோட ஹஸ்பண்ட் இருந்த பழைய வீட்டுக்கு ஆளுங்களோட தேடி வந்திருக்காங்க. நாங்க எங்க இருக்கோம், என்ன பண்றோம்ன்றதை தேடி கண்டுபிடிச்சு ஏதாவது பண்ணணும்ன்றதுக்காக ஆளுங்க தேடி வந்திருக்காங்க. அதனால எங்களுக்கு இன்னுமே ரொம்ப அச்சுறுத்தலா தான் இருக்கு. நேத்து இவ்ளோ பிரச்சனை நடந்துமே, ஆமா, எல்லாமே வந்து ஜாதின்ற ஒரு விஷயத்துல வந்து ஒன்று சேர்றாங்க. நேத்து இவ்ளோ நடந்துமே கூட நேத்து ஃபோன் பண்ணி மிரட்டி இருக்காங்க. இந்த மாதிரி நாங்க வந்து உன்னை நினைச்சிருந்தா ஐசியூல கூட அடிச்சு வச்சிருக்க முடியும், ஆனா நாங்க வந்து அதை பண்ணல, பாவம் பார்த்து விட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னமும் மிரட்டல் வந்துட்டே தான் இருக்கு. ஏன் என்ன தைரியம்? இன்ஸ்பெக்டர் ஆக்ஷன் எடுக்கல, எஸ்பி ஆக்ஷன் எடுக்கல. இன்ஸ்பெக்டர் பாலாஜி பெரம்பலூர்ல இருக்கக்கூடிய எஸ்பி வந்து ஆதர்ஸ் பச்சேர், அவர்லாம் வந்து போலீஸா இருக்கக்கூடியதுக்கு அன்ஃபிட். அவர் இருக்கிறதுக்கு ரிசைன் பண்ணிட்டு வீட்டுல போய் உட்காந்துக்கலாம். ஏன்னா சேஃப்டி கொடுக்கறது தான் ஒரு பேசிக் டியூட்டி போலீஸ்க்கு. அதுவே அங்க கொடுக்கல. அதுக்கப்புறம் அவர் எதுக்கு அங்க எஸ்பின்ற அவ்வளவு பெரிய போஸ்டிங் எதுக்கு அவர் உட்காரணும்? ஆமா, பொலிட்டிக்கலா பிரஷர். இவர் தான் எங்க அப்பா.